இப்போ எனக்கு இந்தியாவில் எந்த ட்ரெயினுமே பிடிக்கிறது இல்லை, வந்தே பாரத் தான் பிடிக்கிறது. ஏன்னா குயிக்காக போயிடலான்னு சொல்கிறேன். யோசிச்செல்லாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது உங்களுக்கு யோசிக்க வைக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. பணம் டபுள் மடங்கா? எங்கள் மாமி எங்கள் பெரியம்மா மாதிரியே இருக்கேள். ஆற்றுல நான் பேசினா அவள் பேசுவா, பெரியம்மா இல்லையேன்னு நினச்சி வந்து பெரியம்மா மாதிரியே இருக்கேள் மாமி. சூப்பர், கரெக்டாக அடிச்சிட்டா டபுள் மடங்குன்னு. எதற்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கை இன்றைக்கி வேக வேகமாக ஓடின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீகத்தில் இளைப்பாடுறதுக்கு ரொம்ப திட்டமிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கா. நம்முடைய குரு 68வது பீடாதிபதி. முதல் பீடாதிபதி ஆதிசங்கர பகவத்பாதா. இவா 2 பேரையும் கலந்தே இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். ஆனால் இவாளை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எதற்காக நம்ம இங்கே சிந்திக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் வருவேல் பெரியவாள்கிட்ட, அதுவும் அனுஷ பூஜை. இப்போ வீடு தோறும் அனுஷ பூஜை வந்துடுச்சு. இன்றைக்கி வாட்ஸ்அப்பை திறந்தா ஒரு காலத்தில் மடத்தில் நடக்கும் அனுஷம், பெரியவா ஜெயந்தி, பெரியவா ஆராதனை அப்படிங்க, இல்லை தேனம்பாக்கத்தில் நடக்கும், ஓரிக்கையில் நடக்கும், இல்லை இளையாத்தங்குடியில் நடக்கும். இன்றைக்கி நாடு முழுக்க அனுஷ பூஜை நடக்கிறது எல்லா ராத்திலையும். அப்போ கண்ணதாசன் சொல்லியிருக்கார், இன்னும் 100 வருஷம் கழித்து பெரியவாளுடைய புகழ் வீடு தோறும் பரப்ப போகிறதுன்னு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கார். இப்போ பெரியவா இறைவனோட சர்வேஸ்வரனோட கடந்து எத்தனை வருஷம் ஆச்சு. அதற்கப்புறம் இந்த புகழ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கேயே எத்தனை பேர் இருக்கேன். இதே மயிலாப்பூரில் கணேச சர்மா இருக்கார், சுவாமிநாதன் பேசுகிறார், லட்சக்கணக்கான பேர் பெரியவாளை பற்றி சொல்கிறதுக்கு இருக்கேன். ஆனால் எல்லோரும் போனோன்னு பெரியவாள்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல் விஷயமாக கேட்போம், பெரியவா இந்த வருஷமாவது என்னுடைய குழந்தைக்கு ஒரு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில் வேலை கிடைக்கணும். இதுதான் மரபு. இன்னும் சில பேர் வருவா, பெரியவா இந்த வருஷமாவது சார் பாலாஜி வந்திருக்கார். ஆமாம், அவரெல்லாம் துபாய்க்காரரு. நீங்கள்லாம் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணணும், ஒரு கைத்தட்டி வைங்க. எல்லா ஸ்பான்சரையும் பிடிச்சி கொடுக்கறது தான் வேலை. அவெல்லாம் மயிலாப்பூர்லேயே ஸ்கூட்டர்லேயே சுற்றுறவா, இன்றைக்கி உட்காந்து சேர் போட்டு கேட்குறா. அடுத்து பிரகாஷ் எம் சுவாமி என்கிட்ட பேசினார். சார், நான் இன்றைக்கி எங்கள் அப்பா காலத்து அசோசியேஷன் சார், நான் மூத்த பத்திரிகையாளர், அமெரிக்காவில் போய் கோலோச்சினவர். ஒருத்தர் இருக்கும்போது பாராட்டக்கூடாது, இல்லாத போது சொல்லணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை இளம்பா, அசோசியேஷன் வச்சு ஆன்மீகத்தை வளர்க்கிறது கல்யாண நகர் அசோசியேஷன் தான். இது அதுவாக வருது. இங்கே பேசுகிறது நான் திருப்பி சொல்கிறேன், பிரபலம்ங்கிறதுக்காக யாரையும் ஏற்றிடாதீங்க மேடையில். நல்லவளாக இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, ஏன்னா அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. இது நான் சொல்லலை, பெரியவா சொல்கிறா. முதல்ல வந்தோன்னே பெரியவாள்கிட்ட என்ன கேட்பேன், குழந்தைக்கு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில் கேட்பேன். இன்னொரு மாமி வருவா, நீ தள்ளு, அடுத்து நான் பெரியவாளை 6 சுற்றிக்கிறேன். இந்த வருஷமாவது என் குழந்தைக்கு 6 வாரம் அனுஷ பூஜை, நாம் 6 மாதமாக வேண்டின்னு இருக்கேன், இந்த வருஷமாவது ஒரு திருமங்கல்ய தாரணம் நடக்கணும். அடுத்து ஒரு மாமி வருவா, நீங்கள் வேண்டிட்டு இல்லையோ தள்ளுங்கோ, இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, என் பொண்ணோடைய வயிற்றில் ஒரு புழு பூச்சி வேணும். இன்னும் சில பேர் வருவா, இந்த வருஷமாவது நான் டெனண்ட்டு இருக்கேன், ஹவுஸ் ஓனர் தொல்லை தாங்கலை, ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும். இன்னும் சில பேர் வருவா, இந்த வருஷமாவது நான் காருக்கு வாங்கி தேனம்பாக்கத்துக்கு ஒரு தரையாவது பிரதோஷ பூஜைக்கு வரேன். ஒரு 10 அப்ளிகேஷன் வச்சுருப்போம் பெரியவாள்கிட்ட. ஒன்று வீடு கேட்போம், இல்லை குழந்தைக்கு கல்யாணம் கேட்போம், இல்லை கல்யாணம் ஆன குழந்தைக்கு குழந்தை கேட்போம், இல்லாட்டி நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை கேட்போம் சாஃப்ட்வேரில். தயவு செய்து நான் சொல்கிறேன், இன்னிலேருந்து ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அனுஷ பூஜை பண்ணுறீங்களோ, பிரதோஷ பூஜை பண்ணுறீங்களோ, இல்லை ஆதிசங்கரருடைய அவதார தினமாகிய பஞ்சமி பூஜை பண்ணுறீங்களோ, எதை வேணாலும் நீங்கள் கேளுங்கோ. எதை கேட்டாலும் பெரியவா கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார். எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்று நான் உடச்சி சொல்கிறேன், நம்மளாக கேட்டால் நம்ம தகுதிக்கு கேட்க தெரியும், பெரியவாளாக கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார். எது பெருசுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. நான் தேனம்பாக்கத்துக்கு போவேன், ஓரிகைக்கு போவேன், சில சமயம் போக முடியலன்னா சூரியனாவோட மயிலாப்பூர் போவேன். சில மாமியெல்லாம் சிவபுராணம் தலைகீழ சொல்லுவாள்.
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. எனக்கே அப்படியே பிரமிச்சு போயிடுவேன். ஆனால் நான் அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், மாமி சுவாமி இங்கே இருக்குது, நீங்கள் ஏன் அங்கே பார்க்குறேன்னு. மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தானே இருக்குங்கிறா. எதுக்கு பற்ற திறக்கிறது கோவிலுக்கு வரோம். அதில் பக்கத்து மாமி சொன்னால், இது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலேயே எடுத்துன்னு வந்துட்டேன். திருப்பி திருப்பி கோவிலுக்குள்ளே போகும்போது மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்கோ, வலது கால் செருப்பை ஒரு பக்கம் விடுறேன், இடது கால் செருப்பை, ஏன்னா அடுத்தவன் தூக்கின்னு போயிடுவாங்கிற எண்ணத்தோடையே தான் கோவிலுக்குள்ளே விடுறேன். முதல்ல உங்கள் மனசை சுத்தப்படுத்தினாதான் பெரியவா பட்டா போட்டு பர்மனண்ட்டாக குடியிருப்பா. மனசில் அழுக்க வச்சுன்னு நீங்கள் 1000 அஷ்டோஸ்திரம் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. இதை சொல்கிறதுக்கும் பல பேர் பயப்படுறான். இப்போ நான் வந்தேன், உள்ளே வரும்போது பார்த்துட்டேன், ஒரு மாமி பார்த்தேன், சேருக்கு மேலே ஒரு ஒயிட்டில் கவர் போட்டிருக்கேன், அதையும் தொடச்சிட்டு உட்கார்றா. தப்பு இல்லை, ஏன்னா அந்த 2000 சாரீ மேலே அழுக்கு பற்றக்கூடாதுன்னு. இப்போ ஜென்ஸு உபன்யாசம் முடிஞ்சோன்னே வாசலில் போய் ஸ்கூட்டரில் கீ போடுவேன், போட்டோன்னே யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இது வெயில் காலம்தான், 2 தடவை இப்படி தட்டிட்டு தான் எடுப்பேன், ஏன்னா ஆற்றுக்கு போகிற 10 நிமிஷத்துக்குள்ளே டஸ்ட்டு உள்ளே ஏறிடக்கூடாதுன்னு. இன்னும் சில பேர் இப்போ சாயந்தரம் உபன்யாசம் கேட்குறதுக்கு குளிச்சுட்டு வரலான்னு ஷவரில் குளித்தோன்னே கண்ணாடியில் முகத்தை பார்ப்பேன். கண்ணாடி தெரியாது, அதை கோச்சுண்டே அப்படியே திட்டி தொடப்பேன். ஏன்னா இந்த பக்கம் ஹீட்டர் இருக்கும், இந்த பக்கம் கண்ணாடி இருக்கும். நல்லா யார் வீட்லேயும் பாருங்க, அந்த ஆவி பட்டிருக்கும். குளித்தோன்னே ஹியூமன் சைக்காலஜி, ஆம்பளை ஷேவ் பண்ணோன்னே கண்ணாடி பார்ப்பான், லேடிஸு குளித்தோன்னே கண்ணாடி பார்ப்பா, முகம் தெரியலன்னா திட்டின்ண்டே தொடப்பா. அது வேறு ஒன்றுமே இல்லை. 1 மணி நேரம் உட்கார்ற சேரை துடைக்கிறோம், நீங்கள் 2 நிமிஷம் ஆற்றுக்கு போகிற ஸ்கூட்டரை துடைக்கிறோம், 1 நொடி கண்ணாடி முகத்தை துடைக்கிறோம். நம்ம மனசை துடைக்கிறதே இல்லைங்கிறதுக்கு தான் அடிக்கடி இந்த கல்யாண நகர் அசோசியேஷன் நல்ல தமிழாட, நல்ல உபன்யாசங்கள்னால, நாம சங்கீதத்தினால மனசை துடைக்கிற வேலையை தான் இவா செஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா மனசை துடைச்சாதான் 4 நல்ல விஷயம் உள்ளே போகும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எத்தனை மணி நேரம் பேசுவேன்னு. இடையில தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐபிஎல் இருக்கும், நிறையா பேர் மேட்ச் பார்ப்பேன், திடீர்னு ஆற்றுக்கு 8:30 போக வேண்டியிருக்கும். போகணும்னு நினச்சா 2 பேராக போங்க. அதுவும் சில மாமி வரும்போது தனியாக வந்து போகும்போது அந்த ரோவையே கலப்புவா, இவன் முடிக்க மாட்டான் வாம்பா. முதல்ல நம்முடைய 68வது பீடாதிபதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த தலைமுறை குழந்தைகளை நீங்கள் முதல்ல பிருந்தாவனங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் உங்கள் நினைவில் வச்சுக்க முடியாது, நான் அப்படி உங்களுக்கு ஈவனாக சொல்லித்தரேன். 62, 63, 64 கும்பகோணம் போகிறவா தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்கு போங்க. 3 பேரும் பிருந்தாவனத்தில் இருக்கா. 62, 63, 64 நம்ம சாஸ்திரா, சிட்டி யூனியன் பேங்க்கு இந்த வாழ்க்கெல்லாம் ஸ்பான்சர் கொடுப்பாவாலாம். யார் நம்ம எல்லாம் பேசுகிறோம், சும்மா மடத்துக்கு போகும்போது பஞ்சகஜம் வச்சுக்கிறது, குடுமியை எப்படி வெளியில் விட்டுக்கிறது, பூனலை வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கிறது, பட்டையை போட்டுக்கிறது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சமய சின்னம் பூசுறதுல நம்ம சங்கோஜப்பட்டோம்னா முன்னுக்கு வரவே முடியாது. நம்ம மதத்தை நம்ம தான் சார் வளர்க்கணும். 62, 63, 64 கும்பகோணத்தில் இருக்கா பிருந்தாவனத்தில். அங்கேருந்து ட்ராவல் பண்ணேன்னா இளையாத்தங்குடி 65, அங்கேருந்து கலவைக்கு வந்தேன்னா 66, 67, 68 தான் நம்முடைய ஜெகத்குரு, 69 புது பெரியவா, 70 பாலபெரியவா. இந்த சங்கிலி தொடரில் முதல்ல அவதரித்தவர் தான் ஆதிசங்கர பகவத்பாதா. இப்போ இந்த செயின் இருக்கு பாருங்க, மாமி பார்க்குற, மாமனார் போட்டதில்லை, நானே வாங்கினது. இதை முதல் இருக்கு பாருங்க, இதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றோட கோத்துண்டே இருக்குல்ல. இது ஒரே ஒரு இது அருந்து போனாலும் இது பயன்படாமல் போயிடும். ஆதிசங்கரர் அத்வைதத்தை பரப்புவதற்காக எதற்காக இந்த பீடத்தை தொடங்கினாரோ அதை கொஞ்சம் கூட மரபு மாறாமல் கட்டி காத்த பெருமை மகா பெரியவரையே சாரும். மகா பெரியவரையே சாரும். எப்படி 32 வருஷத்துக்குள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பகவத்பாதா நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து அத்வைதத்தை பரப்பினாரோ அது மாதிரி 100 ஆண்டு காலம் 82 வருஷம் சைக்கிள் ரிக்ஷாவுக்கு பின்னாடி நின்று நடந்து தேய்ந்து ஆன்மீகத்தை தனி மனிதனாக பரப்பிய பெருமை இந்த மண்ணுலகில் மகா பெரியவரையே சாரும்.
இப்போ பகவத்பாதாவுக்குள்ளே நம்ம போகிறோம். நீங்கள் யாரும் ஃப்ளைட்டில் ஏற வேண்டாம், ட்ரெயினில் ஏற வேண்டாம், மாமியும் சொன்னால் டபுள் த சார்ஜுன்னு பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே வேண்டாம், அப்படியே ட்ராவல் பண்ணி உங்களை கூட்டின்னு போகிறேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி கேரளாவை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. கேரளாவுக்கு நீங்கள் எந்த விளம்பரத்தில் போடும்போதும் இறைவனின் அருள் கொடை தேசம்னு போடுவான். தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் இருக்கக்கூடிய எப்போதும் 12 மாதமும் பசுமையும் தண்ணீர் வீழ்ச்சியும் கொள்ளக்கூடிய இந்தியாவின் பாரத தேசத்தின் ஒரே மாநிலம் கேரளா தான். அதுக்கு ஏன்னா ஒன்று பகவத்பாதா அவதரித்த இடம், இன்னொன்று ஐயப்பனினுடைய அருள் பார்வை அகிலம் முழுக்க பரப்பி அவன் பிறந்த பந்தளத்து இடம் கேரளாக்குள்ளே தான் இருக்குது. இந்த கருணை கடலாக நம்மெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 2500வது ஜெயந்தியை நம்மெல்லாம் ஆராதனையை கொண்டாடிய ஆதிசங்கர பகவத்பாதா அவதரித்த திருத்தலத்துக்கு பேர் காலடின்னு பேர். கொஞ்ச நேரம் மகாபெரியவருக்கு முன்பு ஆதிசங்கரரை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம இதற்குள்ளே வரணும். அதுதான் மரபு. அதனால தான் பிற்காலத்தில் நம்ம தமிழ் சான்றோர்கள் பேசினாங்க வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம்னு. அங்கே பின்னாடி யாரும் பேசாதீங்க, ஏன்னா நான் ஆற்றுல பேச முடியலன்னு தான் இங்கே வரேன். காலடியில் ஒரு தம்பதி இருந்தா, அவளுக்கு பேர் சிவகுரு ஆரியாம்பிகை. எப்படி நான் இல்லறத்தை நல்லறமாக நடத்தினாலாம், அவளுக்கு குறையே கிடையாதான். இப்போ சேகர் சார் ஃபோன் பண்ணுவார், மணிகண்ட எப்போம்மா வருவார், அவர் எப்போ வருவாரோ எப்போ போவாரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னால் என்னை மதிப்பாளா? எதுக்கு சார் கேட்குறேன்? இல்லை நாளைக்கு மீட்டிங் கூப்பிட்றோம், அவர் என்ன சாப்பிடுவார், அது எது போட்டாலும் சாப்பிடும். எதிராக ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சின்னா கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்கின்றத ஒரு மிகப்பெரிய தவ வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அம்மையே அப்பா ஒப்பிடா மணிகே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு நம்ம சொல்கிறோமே, வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி ஆனதென்றவர் அவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என்று சொல்லி வாழ்த்துவேனேன்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டுமே. அந்த சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவர்கள் சிவகுருவும் ஆரியாம்பிகையும். அவர்களுக்கு எந்த குறையுமே கிடையாது, குறையே இல்லாத வாழ்க்கை. சில பேர்கிட்ட போய் கேளுங்க, ஏதோ இருக்கேன், நீ ஏண்டா இருக்க? யார்கிட்டையாவது வாயில் நல்லா இருக்கையான்னு வருதா? எப்போ கேட்டாலும் இன்முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லுவார். இதை அப்படியே நிறுத்துங்கோ. ஏன்னா இங்கே பெரிய நான் பல தடவை சூரி சார் ஆற்றுக்கு வரும்போது பார்த்துருக்கேன், ராஜாபாத்துக்கு வரும்போது பார்த்துருக்கேன், வாசலில் பெரிய பெரிய ஸ்காலர் போட்டு ராமாயண உபன்யாசம்லாம் போடுவேன். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் படித்தா தான் அது தெரியும். ஏன்னா நீங்கள் பட்டிமன்றம்னு சொல்லிட்டே, இப்போ அவளையெல்லாம் கிழிக்கிறது தான் என்னுடைய வேலையாக வச்சுட்டுருக்கேன். யூடியூப்பில் பார்த்து யாரும் கோவப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. 13 பாட்டு 12 திருக்குறள் வச்சே 30 வருஷம் ஓட்டுறான். ராமாயணத்தில் ஒரு காட்சி உண்டு. தசரத சக்கரவர்த்தி வன்மை இல்லையோர் வறுமை இல்லை அப்படி பார்த்துட்டானா. எப்படிரா பார்த்துட்டானா? வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்கின்றான். ஒரு ஏழை விவசாயி எப்படி தன்னுடைய மக்களை பாதுகாப்பானோ அதுபோல இந்த மக்களை பாதுகாத்தானா. அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு எந்த குறையுமே இல்லையா. ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்தாரா. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனையா, என்னடா பிரச்சனைன்னா, குலகுருவாகிய வசிஷ்டர் விஸ்வாமுத்திரர்லாம் கேட்டபோது பிரிது ஒரு குறை இல்லை, எனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும். எனக்கு எந்த குறையுமே இல்லை, நன்னா இருக்கேன். ஆனால் எனக்கு அப்புறம் இந்த மக்களை லீட் பண்ணுறதுக்கு வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லையே. பிரிது ஒரு குறையில்லை, எனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும். அதற்கு பிறகு தான் புத்திர காமோஷ்டி யாகம்லாம் செஞ்சு பாயசம் குடித்து குழந்தை பிறக்கிறது. அந்த மாதிரி சிவகுருட்ட சிவபக்தன் அல்லவா. ஒரு நாள் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் கனவுல கேட்டானா, உனக்கு ஏதாவது குறை இருக்கான்னு. எந்த குறையும் இல்லை, நன்னா இருக்கேன், பிள்ளை பேர் மட்டும் இல்லைன்னாரா.
அசரீதியாக அடுத்தாத்தில் இருக்கவா சொன்னாலாம் கவலைப்படாத, இங்கே கேட்டவாளுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய வடக்குநாதர் கோவில் இருக்குது திருச்சூர், அங்கே போ, ஒரு மண்டலம் விரதம் இரு. இப்போ நம்ம ஊர் மாதிரி ஒரு மண்டலம்னா, இப்போ சபரிமலைக்கு இப்போ நாகராஜன் சாரோட சபரிமலைக்கு போனால் 48 நாள் விரதம் இல்லைன்னா எங்களை கூட்டின்னு போக மாட்டார். இப்போ 15 நாள் 12 நாள், சில பேர் கார்த்தால மாலை போட்டு சாயந்தரம் போய் ஃப்ளைட்டில் சுவாமி பார்த்துட்டு வரும்போதே பம்பையில் மாலையை கலட்டிட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு வந்துடுறான். யாத்திரை வேறு, டூர் வேறு, இதெல்லாம் தெரியணும். ஆனால் சில பேர் நம்ம ஆற்றுலையே டிவியில் பார்த்துட்டு, ஆமாம் இவர் பெரிய யாத்திரை போகிறாரு, நீ போய் பார்த்தா தாண்டா தெரியும் அதோடைய கஷ்டம் என்னன்னு. ஒரு மண்டலம் விரதம் இருந்திருக்கா சிவகுருவும் ஆரியாம்பிகைக்கும். எப்படின்னா, டெய்லி நெய் டப்பாவில் நெய்யை வாங்கி பரமேஸ்வரனுக்கு பனித்துளிகள் மேலே அந்த பரம்பொருள் படுத்துன்றிருக்க மாதிரி இருக்குமா. நெய் விடுதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வேண்டி நெய்யை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டா கரு உண்டாகுன்றிருக்கா. நீங்கள் அப்படியே கட் பண்ணி தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போங்க. இன்றைக்கும் குழந்தை இல்லாதவாளுக்கு திருக்கருகாவூர்னு ஒரு ஊர் இருக்குது, கருகாத்த அம்மன்னு பேர். அங்கே போய் நீங்கள் சுவாமி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணேன்னா அப்படி மேடையை தொடச்சிட்டு கோலத்தை போட சொல்லி நெய் டப்பா கொடுப்பா. பெரியவர் தெய்வத்தின் குரலில் எழுதுகிறார், 100 வருஷம் கூட கேரளாவில் நெய்யை பதப்படுத்தி வச்சுட்டுருக்கா மருத்துவத்துக்கு. இதெல்லாம் நான் சொல்லலை, தெய்வத்தின் குரல் இருக்குது. ஆனால் நான் இதை யூடியூப் வழியாக சொல்கிறேன். தெய்வத்தின் குரலை தயவு செய்து படிச்சுட்டு நாத்திகவாதிகள் ஆன்மீகத்துக்கு எங்களோட பேச வாங்கோ. நான் தயார் எந்த மேடையிலையும் அவளோட பேசுகிறதுக்கு. தெய்வத்தின் குரலை படிக்கிறது இல்லை, பெரியவா சொன்ன கான்செப்டை, அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன். ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறா, விரதம் இருந்தோன்னே ஊருக்கு போங்கங்கிறா. ஊருக்கு போனோன்னே கடவுளை எம்பெருமான் வராரு. ஒரே ஒரு வார்த்தையை கேட்குறாரு ஆரியாம்பிகையை பார்த்து, அம்மா 10 குழந்தை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் குறைஞ்ச ஞானமாக இருக்கும். ஒத்த குழந்தை கொடுக்குறேன், குறையுடைய வருஷமாக இருக்கும். எந்த குழந்தை வேணும்? 10 குழந்தை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் குறைஞ்ச வருஷம்தான். நிறைய ஆயுசோடு இருக்கும், அறிவு கம்மியாக இருக்கும். ஒத்த குழந்தை கொடுக்குறேன், அறிவோடு இருப்பான், ஆயுசு கம்மி தான். நம்மளாக இருந்தால் தடுமாறினோடல. கண்ணை முழிக்கிறார், சிவகுருவும் கண் முழிக்கிறார், 2 பேரும் ஒரே நேரத்தில் முழிக்கிறா. என்ன செய்ததுன்னா, பரம்பொருள் கனவுல தோன்றி கேட்டார், நீ என்ன வேணும்னு. அதான் நான் சொன்னேன், இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிறவாள்ல. இப்போ நம்மள்கிட்ட சுவாமி வந்து இப்போ கேட்டால் திடீர்னு என்ன கேட்போம் உங்களுக்கே யோசிச்சுக்கோங்க. அவாவா சாய்ஸுக்கு விட்டுறேன், நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவா பரம்பொருளை பெறக்கூடிய தாய் தந்தையர் அல்லவா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களா, ஈசனே எங்களுக்கு எது நல்லதோ அதை நீனே கொடுத்துருன்ட்டாலாம். கதிரவன் உதிக்கின்றான், கருமேகங்கள் களைகிறது. ஆரியாம்பிகையினுடைய மணி வயிற்றில் ஒரு கரு உண்டானது. அந்த கருதான் வேதத்தினுடைய வித்தாக இந்த மண்ணை மக்களை காக்கக்கூடிய மரபாக அத்வைதத்தை பரப்ப வந்த ஞானியாக சங்கரராக உருவெடுக்கிறார். குழந்தை பெறுகின்றது. சங்கரர்னாலே வடமொழியில் ஆனந்தத்தை தருபவர்னு பேர். 3 வயசு குழந்தை. நம்மெல்லாம் இப்படி சாதாரணமாக இப்படி புஸ்தகத்தை பெரட்டுவோம், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு. ஆனால் ஆதிசங்கரரை பற்றி சொல்லும் போதே ஒரு பஞ்சமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வைகாசி மாதத்தில் அவதாரம் செய்த ஆதிசங்கரருடைய 3 வயசுக்குள்ள அவர் வேதத்தை கற்கத் தொடங்கிட்டார். ஆனால் 4வது வயசுக்குள்ள அவருடைய தந்தையார் இறந்து போகிறார். நம்மளாம் சொல்கிறோம்ல, ஓம்பூர் போட்சதச்சவரண்யம்பர் கோதேவஸ்தேதி மிகுதி யோகனம். முதல்ல உபநயம் செய்கிறதுக்கு முன்னாடி மந்திரங்களை அவள் அப்பா காதில் சொல்லுங்கம்பா. அந்த குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் 5 வயசில் உபநயம் பண்ணிட்டா. ஏன்னா அந்த காலத்தில் ஏன் குறைச்ச வயசில் போட்டான்னா, அடுத்து உடனே குருகுல கல்விக்கு அனுப்பிச்சுடுவா. ஏன் குருகுல கல்விக்குன்னா, அங்கே தான் பணிவு வரும். பணிவு வந்தால் தான் படிப்பு வரும். நீங்கள் ரொம்ப படித்தவன் பணிவாக இருப்பான், அறகுறையாக படித்தவன் ஆடம்பரமாக இருப்பான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் முகத்தில் ரொம்ப படித்த கலை தெரியறதுன்னு நம்ம சொல்லுவோம். பணிவினுடைய இலக்கணமாக இருப்பதற்கு படிப்பு அவசியம். அந்த குருகுல கல்விக்கு கொண்டு போய் விடுறா. ஏன்னா அப்படி தன்னை கரைத்து எளிமையோடு இருக்கக்கூடிய கல்வியை கற்கணும். ஏன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போகிறேன். அப்பெல்லாம்
குரு உட்காந்துருப்பார், ஸ்டூடெண்ட் எல்லாம் நிற்பா. இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்துருக்கா, குருவெல்லாம் நிற்கிறா. இப்போ நம்மளையே ஸ்கூலில் விடும்போது அப்பா என்ன சொல்லுவா, கண்ணை ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கோம்பா. இப்போ எந்த குழந்தையாவது ஒரு டீச்சர் அதட்டிட்டான்னா அப்பா அம்மா லாரியில் ஆளை கூட்டின்னு போயிடுறா அடிக்கிறதுக்கு. நீங்கள் நான் வந்து பொய் சொல்லலை. அப்போல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டே கிடைக்காது நம்ம காலத்தில். இப்படி கையை தொடணும், யாருக்கு இப்படி தொட்டுறதோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கொடுத்துருவா. நம்ம எல்லாமே லைஃப்பை அப்போ தான் மணல் வீடு கட்டினோம், ஐஸ் ஃப்ரூட்டு சாப்பிட்டோம், புஸ்தகத்துக்குள்ள மயில் வச்சு அரிசி போட்டோம், 2 தீப்பெட்டியை கட்டி ஃபோன் மாதிரி விளையாண்டோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை? இப்போ ஒவ்வொருத்தரும் 2 ஃபோன் வச்சுருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு. நான் ஒன்று சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாசலில் மண்ணில் விளையாண்டுட்டு வந்தால் எங்கள் பாட்டி சொல்வா, விளக்கு வச்சாச்சு ஆற்றுக்குள்ளே வாம்பா, அமங்களை சொல்லாத, நெத்தியில் விபூதி இட்டுக்கோ, கொல்லை பக்கம் கதவை சாத்து, வாசப்பக்கம் மகாலட்சுமி வர்ற நேரம்பா, உங்கள் அப்பா வரான் பெல்ட்டால் அடிப்பான், படிக்கிற மாதிரியாவது புஸ்தகத்தை பிரித்து வச்சுக்கோம்பா. இதெல்லாம் நடந்திருக்கும், அனுபவிச்சிருப்பேன். மண்ணில் விளையாடாதேடா முட்டாப்பேலே, சொன்னால் கேள்றா, சரங்கு வரும்பா. ஆனால் நான் இன்றைக்கி உங்கள் பேரனோ பேத்தியோ அடுத்த தலைமுறை குழந்தையிலோ மண்ணில் விளையாட சொல்லுங்க, சரங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10th வரைக்கும் செல்லில் விளையாண்டா அவனே மண்ணாக போயிடுவானோன்னு பயப்படுறேன். ஏன்னா அவனுக்கு ஃபேஸ்புக்கு தெரிஞ்சிருக்கு, ட்விட்டர் தெரிஞ்சிருக்கு, வாட்ஸ்அப் தெரிஞ்சிருக்கு, ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பீஸா பர்கர்லாம் சாப்பிட தெரிஞ்சிருக்கு. ஆற்றுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியல. அதானே உண்மை சார். உலக வரைபடத்தில் ரஷ்யாவை காட்டுறான், சீனாவை காட்டுறான், ஜப்பானை காட்டுறான், பள்ளிக்கூடம் விட்டால் ஆற்றுக்கு வர தெரியல. நம்ம படிக்கும்போது வாழ்க்கை கல்வின்னு ஒன்று கற்றுக் கொடுத்தா, போதனை நீதி போதனை கிளாஸ் இருந்தது. அப்போல்லாம் டீச்சர் வந்தால் நம்ம அவ்வளோ மரியாதையோடு இருந்தோம். அவள் தான் நமக்கு லைஃப்பை கொடுத்தவான்னு நம்பினோம். ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய குருகுல கல்வியில் ஒரு ஓடு கொடுத்துருவா. மத்தியானம் போய் இந்த குழந்தை 10 ஆற்றுல பிக்ஷாவந்தனம்னு பேர், பவதி பிக்ஷாந்தேகேன்னு போய் கேட்கணும். அப்போ சாதம் போடுவா, அதை எடுத்துன்னு வந்து குருவுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் மரபு. 5 வயதில் உபநயம் நடந்த இந்த குழந்தை ஒரு கையில் பிச்சை பாத்திரத்தை எடுத்துட்டு உணவு வாங்கிறதுக்காக போகிறது. ஒரு ஆற்று வாசலில் போய் நின்று குழந்தை கேட்கறது, பவதி பிக்ஷாந்தேகன்னு கேட்கறது. அன்றைக்கி துவாதேசி. உங்களுக்கு தெரியும், அண்மையில் நான் மயிலாடுதுறையில் 3 நாள் பேச்சு. எங்கள் சூரி சாரோடைய ஆற்றுல வந்திருக்க மாதிரி எங்கள் மன்னி மாதிரி அந்த மாமி அப்படி உட்காந்து என் பேச்சை ரசிச்சுட்டு 3ஆவது நாள் ஆர்கனைசர்கிட்ட சொல்லி எங்கள் ஆற்றுக்கு தான் நீங்கள் வரணும் அவசியம்னா. சரி மாமி இப்படி 3 நாள் உட்காந்து ராமாயணம் கேட்டாலே அவாத்துக்கு ஏதோ சாப்பிட கூப்பிட்ருப்பான்னு நினச்சி, உங்களுக்கும் தெரியும் ஒரு 2 மணி நேரம் பேசினா எப்படி பசிக்கும்னு. ஆர்கனைசர்கிட்ட சொல்லிவிட்டு நான் 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆற்றுக்குள்ளே போகிறேன். அந்த மாமி சொல்கிறா, வாங்கோ வரக்கூடாத வாழலாம், நம்ம ஆற்றுக்கு வந்திருக்கேன், வந்தால் சாப்பிடவா போகிறேன். அப்புறம் நான் சிரிச்சுட்டே சொன்னேன், போங்க மாமி, அப்படியே வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுருவா போகிறேன். மாமி கெட்டிக்காரி, தஞ்சாவூர் ஜில்லா இல்லை, போங்க போங்க, அப்படியே நம்ம மத்தில் கை நினச்சாலும் சும்மாவா போவேன், குழந்தைங்க கையில் 100-200 கொடுக்க மாட்டேலா. மாமி எத்தனை குழந்தைன்னு? எனக்கு 2, தங்கைக்கு 2, அக்காவுக்கு 1, அண்ணாக்கு 3, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலின்னா. நான் அதுக்கு நம்ம ஊரில் கற்பகாம்பல்லே சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாமேன்னு மனசில் நினச்சேன். இல்லை, இது நான் வேடிக்கைக்காக சொல்லலை. ஒரு காலத்தில் ஆற்றுக்குள்ளே யாராவது வந்தால் யாருன்னே தெரியாது சார், சொம்பில் தண்ணி கொடுப்போம், உட்கார சொல்லுவோம். இன்னும் சொல்லட்டுமா, ஒரு காலத்தில் அக்ரஹார தெருவில் தான் போஸ்ட்மேன் மத்தியானத்தில் சாப்பிடுவார். ஏன்னா அவரை உட்காத்தி வச்சு நீர்மோரை கொடுத்து ஆற்றுல பண்ணியிருக்க காய்கறியை கொடுப்போம். இப்போ அந்த மரபே விட்டு போச்சு. வாசலில் குழந்தை நிற்கிறான், பிஸ்கட்டை சாப்பிட்டு வாயை தொடச்சின்னு போடாங்கிறோம். என்னமோ இந்த பிஸ்கட்டை நம்பி தான் அவன் உயிர் வாழ்கிற மாதிரி. இது நடக்கிறதா இல்லையா? சும்மா ராமாயணம் பேசுகிறது, பெரிய புராணம் பேசுகிறது, பகவத்கீதை பேசுகிறது, பகவத்பாதாவை பற்றி பேசிட்டு போகிறது முக்கியம் இல்லை. இந்த மீட்டிங் தெரிஞ்சுன்னு நீங்கள் வெளியில் போகும்போது 2 பேருக்காவது அன்னம் பாலிக்கணுங்கிற உணர்வு வரணும். அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய சக்ஸஸ். சேகர் சார் 100 விஷயம் செய்கிறார், எனக்கு அதிலெல்லாம் எல்லாரும் செய்கிறா.
ஏழை பிராமணனுக்கு, அதுவும் சார் கொரோனா வந்த காலத்தில் வேதம் சொல்கிற பிராமணனுக்கு அரிசி கொடுத்தாரே, அதுக்காக 1000 கைத்தட்டு கொடுக்கும் சார். நல்லது செஞ்சால் பாராட்டணும். இந்த குழந்தை போய் நிற்கிறது துவாதேசி. உள்ளே பார்க்குறான் அந்த அம்மா, ஐயோ வாசலில் வந்திருக்க குழந்தை எப்படி கீவாஜா எழுதுறார், சிவபெருமான் பெற்ற முருகப்பெருமான் வந்திருக்க மாதிரி இருக்கார். பச்சிலம் குழந்தை வந்து வாசல்ல பவதி பிச்சாந்தேகன் நிற்கிறார். உள்ள கொண்டு போய் இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நேராக போய் அரிசி டின்ன திறக்கிறா. டின்னு இருக்க, அரிசி இல்லை. சரி அடுப்பில் பற்ற வச்சு ஏதாவது பாலாவது கொடுத்துடலான்னு பாத்திரம் இருக்குது, பால் இல்லை. 2 பருப்பு காயாவது கொடுக்கலான்னா டின்னு காலியாகவே இருக்குது. அவ்வளோ வறுமை. கடைசியில் பார்க்குறான், அன்றைக்கி துவாதேசி. ஒரு காலத்தில் விரதத்திலேயே தி பெஸ்ட் எதுனா ஏகாதேசி விரதம். ஏகாதேசி விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் விடுவா. அப்போ ஆற்றுல அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் வச்சுருப்பா. என் உபன்யாசத்தை கேட்டுட்டு 3 பொம்மநாட்டி என்ன பண்ணால், அமாவாசைக்கு போய் க்யூவில் நின்று அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டு கொடுக்க போனான். அதில் ஒருத்தி அடரா, மாமியார் சாப்பிடவே மாட்டேங்கிறா, அவங்க பேச்சு கேட்டுதான். நான் சொன்னேன் 44 மாமியார் முன்னாடி போயிருக்கான்னு. என்ன மாட்டுக்கும் எலாஸ்டிக் வச்சுருக்குமா வயிறு? நீ கோணாரையும் நம்புறதில்லை, மாடையும் நம்புறதில்லை, சுவாமியும் நம்புறதில்லை. நம்பிக்கையோடு கொடுத்துட்டு வா, நாளைக்கு அவன் கொடுத்துட்டு போகிறான். நீ நினைக்கும் போதே சாமி சாப்பிட முடியுமா? கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் வேணும். குழந்தை பவதி பிச்சாந்தேகன்னு கேட்கறது. உள்ள போன அந்த பெண்மணி பார்த்தா, ஐயோ இவளுடைய வறுமையை போக்கணுமே, என்னடா செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வறுமையில இந்த குடும்பம் இருக்குதுன்னு குழந்தை நினைக்கிறது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த தாய் நினைக்கிறா, பச்சிலம் குழந்தை முருகனுடைய சொரூபத்தில் வந்திருக்காரே, யார் பெத்த பிள்ளையோ, என் ஆத்துல வந்து பவதி பிச்சாந்தேகன்னு கேட்கிறாரே, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. எல்லாத்தையும் தடவி பார்க்குறா. ஒத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு தூத்தத்தை குடிச்சா அவ்வளோ இனிப்பா இருக்கும். அவளுடைய பசியை போக்குறதுக்காக வச்சிருந்த ஒத்த நெல்லிக்காவை எடுத்துட்டு வந்தா, கண்ணை மூடி அழுதுண்டே வந்தவ பிக்ஷ பாத்திரத்தில் போடுறா. அதுக்குள்ள அது குழந்தை, ஞான குழந்தை அல்லவா, அத்வைதத்தை பரப்ப வந்த வேதத்தினுடைய வித்தல்லவா. கண்ணை மூடி ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்க நெல்லிக்காய் மலைமலையா கொட்டினது. பொன் நெல்லிக்காய், தங்க நெல்லிக்காய். அதுக்கு பேர் கனகதாரா தோத்திரம். சார் எனக்கு சமஸ்கிருதம் வராது. அதை தமிழில் மொழிபெயர்த்த பெருமை தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு தன்னுடைய பாட்டு வண்டியால் பயணப்பட்ட கண்ணதாசன் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். வெள்ளி செவ்வாய் யூடியூப்பில் கனகதாரா தோத்திரம் போடுங்க. ஆற்றுல கொட்டிகிட்டே இருக்கும் காசு. அக்கா நாளைக்கு காலைல போட்டு ராத்திரி கொட்டலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அன்றைக்கி தான் அக்ஷய திருதி. ஆனால் இன்றைக்கி போய் நம்ம எல்லாம் 6 மணி நேரம் க்யூவில் நிற்கிறோம். என் ஒய்ஃப் கூட நின்னா, எதுக்குன்னு 1/2 கிராம் காசு வாங்கினா, 8 பவுன் செயின் எங்கள் மண்ணை கூட்டத்தில் யாரோ எடுத்துன்னு போயிட்டான்ட்டா. அக்ஷய திருதிங்கிறது மணிமேகலை கையில் இருந்த அன்னம் பாத்திரம் மாதிரி, எடுக்க எடுக்க அன்னம் வர்ற மாதிரி. அன்றைக்கி ஒரு ஏழைக்காவது நீங்கள் உணவு தரணுங்கிறது தான் அதோடைய கான்செப்ட்டு. முடிஞ்சால் வஸ்திரதானமும் செய்யலாம். நீங்கள் சுவாமியை பரிபூர்ணமாக நம்பணும். என் சகோதரி ஒருத்தி வந்திருக்கா. அம்மா ஒரு நிமிஷம் எந்திருந்து நில்லுமா, நீதாம்மா சிட்டி பேங்க்கில் வேலை பார்க்குறா, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன் அவளை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துகிறேன்னா, யார் டாக்டர் சுதா சேஷையன் பல பேர் ₹1,00,000 வாங்கிட்டு இன்றைக்கி மேடையில் பேசுகிறா. 300 ரூபாய்க்காக இன்றைக்கி பெரிய புராண ராமாயணம் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. 35 வருஷமாக கடவுள் என்ன தெரியுமா போஸ்டிங் கொடுத்தா அவருக்கு? மெட்ராஸ் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலராக கொடுத்த போஸ்ட். யாராலும் அசைக்க முடியாத போஸ்ட் அது. இன்றைக்கி மேடையில் மின்னின்னு இருக்க பாரதி பாஸ்கரோ சுமதியோ அடிக்கடி சொல்வாங்க, அப்படி தன்னை அந்த அம்மா பெரிய என்சைக்ளோபீடியா சுதா சேஷையன். அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு. எழுதி வச்சுக்கோங்க. எப்படி மயிலையில் சர்க்குருநாதர் பாடினதை எப்படி பாராளுமன்றம் திறக்கும் போது பாட வச்சாலோ, எப்படி நாதஸ்வர கலைஞருடைய நாதஸ்வரத்தை பிரதமர் மந்திரி வியந்து கேட்டாரோ, அது மாதிரி சைவத்தை அந்த பொண்ணு நாடு முழுக்க போய் பேசின்னு இருக்கு. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அற்புதமாக பேசுகிறான் பெரிய புராணம்.
என் தாய் வயிற்றில் பிறக்காத எனக்கு ஒரு தங்கை அவள். நிறைய இடங்களில் அவருடைய பேச்சு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவள் வந்திருந்தோன்னு ஆச்சரியமாக இருந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.